கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். இயேசு எருசலேம் தேவாலயத்தில் கூடார பண்டிகையின் போது உபதேசம் பண்ணினார். அதை கேட்ட ஜனங்களில் அநேகர், இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். சிலர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர், கிறிஸ்து கலிலேயாவிலிருந்தா வருவார்? கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா தாவீதின் சந்ததியில் இருந்தல்லவா பிறப்பார்? அதுவும் பெத்லகேமில் அல்லவா பிறப்பார்? இவன் கலிலேயன் அல்லவா என்று அவரை குறித்து இடரலடைந்தார்கள். இப்படி பேசி ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இன்றைக்கும் ஊழியர்களை குறித்து இப்படித்தான் மக்கள் பேசுகிறார்கள். இவன் என்ன பெரிய பரிசுத்தவானா, இவனை பற்றி தெரியாதா என்றெல்லாம் பேசுகிற போது நாம் ஆச்சரியப்படவோ அதிசயப்படவோ தேவையில்லை. இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலேயும், அதுவும் இயேசுவையே அவருடைய யூத ஜனங்களே இப்படித்தான் பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு இருக்கிற போது சிலர் இயேசுவை பிடிக்க மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் ஒருவன் அவர் மேல் கை போடவில்லை. அவரை பிடித்து வர சொல்லி அனுப்பப்பட்ட சேவகர், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்களிடம் வந்து, நாங்கள் இயேசுவை பிடிக்கலாம் என்று அருகில் சென்றோம். ஆனால் அவர் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை. அவ்வளவு அழகாகவும் மனதை தொடக்கூடியதாகவும் இருந்தது என்று கூறினார்கள். அதற்கு பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவர்களிடம், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்களா? பாருங்கள், அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது அவரை விசுவாசிக்கிறார்களா என்று வேதத்தை அறியாமல் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று கூறினார்கள். ஒரு நாள் இரவு இயேசுவிடம் வந்த நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் அவர்களிடம், ஒரு மனுஷன் இயேசு நல்லவர் நல்லவர் அல்ல என்று சொல்வதை கேட்டு அவரை ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் நாமே அவரை அறிந்து ஆக்கினைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறது அல்லவா என்றார். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிறீர். கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை. ஏனென்றால் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யாரும் எவருக்கும் நன்மை செய்கிறதில்லை. இவர் மட்டும் நாசரேத்திலிருந்து எப்படி தீர்க்கதரிசியாக கிறிஸ்துவாக எழும்பி வருவார்? ஆகவே இவர் பேசுகிறதை எல்லாரும் நம்பி இவர் கிறிஸ்து என்று ஏமாந்து விடாதீர்கள் என்று பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் மக்களிடம் கூறினார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் பிரபலமான ஒரு ஊழியர் கொஞ்ச காலத்திற்கு முன்பு ஊழியம் செய்தார். அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவருடைய போதகத்தை கேட்க மக்கள் ஆவலாயிருந்தார்கள். ஆனாலும் அங்கேயும் சிலர்தான் போதகத்தை கேட்க, இயேசுவின் வார்த்தைகளை கேட்க சென்றார்கள். நிறைய பேர் அவருடைய போதகத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவும் அவருடைய வாழ்க்கையை பற்றி குறை கூறுவதற்காகவுமே சென்றனர். வீட்டிற்கு வந்த பின்பு அருகில் இருப்பவர்களிடம், இவரை பார்த்தீர்களா? பிரசங்கம் நல்லாத்தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் வாழ்க்கையை பார்த்தீர்களா? என்னென்ன விஷயத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நிறைய கட்டுக்கதைகளை எல்லாம் கூறுவார்கள். வேதத்தை குறித்து நன்றாக பேசுகிறார், கேட்கிறதற்கு இனிமையாக இருக்கிறது என்பதற்காக அவரையோ அவருடைய உபதேசத்தையோ நம்பிவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு சொல்வார்கள். இதை கேட்கிற அருகில் உள்ள ஜனங்கள் தங்கள் தங்கள் வீடுகளில் இவ்வாறு பேசிக்கொள்வார்கள். இப்படி ஊழியர்களை பற்றி குறை கூறுவதற்காகவே, குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே உபதேசத்தை கேட்க செல்லுபவர்கள் பேசாமல் வீட்டிலேயே இருக்கலாம். தானும் ஊழியம் செய்வதில்லை, ஊழியம் செய்கிறவர்களையும் செய்ய விடுகிறதில்லை. இவர்களை கொண்டு மேடையில் பேசவிட்டால் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. சும்மா மற்றவர்களையே குறை கூறுவார்கள் என்று பேசிக்கொள்வார்கள். இயேசு வாழ்ந்த அந்த காலமும் இயேசுவை பிடிக்க சென்ற சேவகர்கள் கூட அவர் சொற்களை கேட்டு, இவ்வளவு தெளிவாக அழகாக உண்மையாக பேசுபவரை நாம் எப்படி பிடித்து பிரதான ஆசாரியர் பரிசேயர்களிடம் கொடுப்பது என்று கூறுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் அவருடைய வேத வசனங்கள் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் ஆத்துமாக்களை தொட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு பரிசேயர் பிரதான ஆசாரியர்கள் போல இவன் கிறிஸ்து அல்ல, நாசரேத்திலிருந்து நன்மை வராது என்று கூறுகிறோமா? அல்லது அவரை பிடிக்கச் சென்ற சேவகர்கள் கூறினது போல உலகத்திலே இவ்வளவு தெளிவாக யாரும் பேசினதில்லை என்று கூறி அவரை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தெளிவான வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக அனுதினமும் கேட்டு விசுவாசிப்போம்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளை வாசித்து கேட்டு இவ்வாறு யாரும் என்னோடு பேசினதில்லை என்று கூற அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.